அருமை சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு தேவை வசிக்கும் இடத்தில் நிம்மதி. அப்படித்தானே? நிம்மதி இல்லாட்டி எவ்வளவு சம்பாரிச்சு என்ன செய்ய, என்ன வேலையில இருந்து என்ன செய்ய? இந்த நிம்மதி இஸ்லாம் 2 முறைகளில் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறது. ஒன்று மனைவி, இன்னொன்று அண்டை வீட்டு. ஒன்று மனைவி அல்ல, துணை. கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன். ஒன்று துணை, அழகிய துணை, இன்னொன்று அழகிய அண்டை வீடு. இந்த 2ம் யார் கையில் இருக்கிறது? அல்லாஹ்வின் கையிலா, நமது கரங்களிலா? நமது கரங்களில் தான் இருக்கிறது. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய துணையோடு, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய அண்டை வீட்டாரோடு என்பதுதான். எனவே இந்த 2ம் சரியில்லை என்றால் கொஞ்சம் நிம்மதி பிரச்சனை தான். எனவே இதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். எனவே தான் அரபியில சொல்றாங்க, உத்லுபுல் ஜார கப்லத்தார். ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள், ஒரு வீட்டை நீங்கள் வாங்குகிறீர்கள் விலைக்கு அல்லது வாடகைக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு முன்பாக உங்களுடைய அண்டை வீட்டார் யார் என்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. வீட்டை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி, வீட்டை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்டை வீட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவரை பாருங்க, அவரோட பழக்கம் பிடிச்சுக்கோங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் என்றால் நிம்மதி, சாந்தி, அமைதி. அப்ப அந்த இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கிற ஒரு முஸ்லிம் அமைதி தரக்கூடியவனாக இருக்க வேண்டும். நிம்மதி தர, அவனும் நிம்மதி பெற வேண்டும், அவன் அடுத்தவருக்கும் நிம்மதி கொடுக்க வேண்டும்.